எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்ன ஹல்லேலூயா உமது வேத வசனத்தின்படி அப்பா ஒரு உம்முடைய நாமத்தில் ஒன்றா கூடி வந்திருக்கோம் அப்பா, உம்மை ஆராதிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரான இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாய் நம்மளுக்கு கொடுத்து ஹல்லேலூயா இந்த பூமியை ரட்சித்து வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனாக இருக்கிறேன், என்னை என்று ஒருவரும் பிதாவினத்தில் சேர முடியாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு நன்றி, ஒரு புத்தி உள்ள ஆராதனை, ஒரு நன்றி உள்ள ஆராதனையை நம்ம அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒரே மனதாய் கூடி நம்மளை ஆராதிப்புமா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்யோம் தென்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்யோம் தென்னடியார் திருநாமத்தில் ஆதரவில். மனதூத சேனைகள் சேனைகள் மனுகர கீதங்களாய் போதும் ஓய்வின்றி பாடி துதித்து பெறும் மன்னவனே உமக்கு. சத்தத்தை உயர்த்தி ஓய்வின்றி பாடி துதித்து பெறும் மன்னவனே உமக்கு. மகத்துவமுள்ள பரவியில் உள்ளதாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பரலோயில் உள்ளதாம்
இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்யும் நடியா திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்யும் நடியா திருநாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூணாவது பாடலாக எஜமானனே என் எஜமானனே. நமக்கு எல்லாத்துக்கும் எஜமானன் யாரு? ஏசப்பா ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோனா 4:11 சொல்லுது ஆத்மா பாரம். அதில் அந்த வசனம் ஆத்மா பாரத்தை குறித்து இருக்குது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். இப்போ பாவ அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த மக்களுக்கு தேவன் யோனாவுக்கு இறங்கி சொல்கிறாரு, நீ நினைவேக்கு போன்னு. அவன் எங்கே போனான்? அவனுடைய தரிசனத்தை விட்டு தர்ஷீக்கு ஓடி போனான். ஆனால் ஆண்டவர் விடலை. அவனை குறித்து அப்போ தரிசனத்தை ஆண்டவர் அவன் மூலியமாக நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் அவனை பிடிச்சி திருப்பவும் நினைவுக்கு இது பண்ணார். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. 1,10,000 மக்கள் இருந்தாங்க. ஆடு மாடு ஜீவனுக்காகவும் பரிதவிக்கிற தேவன் நம் தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். ஒரே குரலாய் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள உணர்வுகளாய் பாடுவோமா இந்த பாடலை? எஜமானனே என் இயேசுநாதரே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எஜமானனே எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. ஓடி உழைத்திடுவே உம் சேவைக்கு அழைத்தீரே, உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே
ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் நாதனே, என் இயேசு ராஜனே, இந்த தேசம் முழுவதும் 7 எமிரேட்ஸையும் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்தோம். இந்த தேசத்தின் மறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே இந்த கடைசி ஒரு லைனம் கூட எந்திரிச்சிருந்து எல்லாரும் எழுந்து கடைசி அடியை கூட இன்னும் பாடிட்டு அடுத்த பாட்டுக்காக சொல்லுவோம். என் தேச எல்லையெங்கு அப்பா நீராட வேண்டும். இந்திய தேசத்திற்காய் வருகிற தகப்பனே, தேச எல்லையெங்கு அப்பா நீராட வேண்டும். அப்பா இந்த தேசத்தை உங்க திருத்தரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாம் மாறணும். இலங்கை தேசத்திற்காய் அருமை எல்லாம் மாறணும், ஒருமை எல்லாம் இந்த தேசத்தையும் இலங்கை தேசத்தையும் உங்க திருநாட்டிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒளியணும் ஹalleluya, ஹalleluya. அப்பா யாக்கோப்பை போல ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். யாக்கோப்பு மூலமா 12 கோத்திரங்களை கொடுத்த தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. யாக்கோப்பு அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காகவும் அப்பா நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் போராடி ஜெபிச்சான். தேவனோடும் போராடினான், தேவ தூதனோடும் போராடினான்னு வேதம் சொல்கிறது. ஆனால் அவனுடைய இலக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது. ஒரு சிங்கிள் இல்லைங்க, அவன் டபுள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென், ஹalleluya. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல ஜெபத்தோட கூட நம்ம பாடுவோமா? ஹalleluya. தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதே நான் ஹalleluya. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே
படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் மதண்டை அன்பின் தூதர் நாகச் செய்யும் தேவனே நான் மதண்டையில் உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா, இந்த ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் திருக்கரத்திலே அப்பா திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. எண்ணத்தோடு வந்திருக்கிறாங்களோ, ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ அப்பா, நீர் சன்னிதானத்திலிருந்து சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசி ஒரு நாள் கிளம்ப மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. விசுவாசத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தோடு அப்பா புத்தியுள்ள ஆராதனை கொடுத்தீரப்பா. அப்பா வரக்கூடிய இன்னும் 6 நாட்கள் அப்பா உமது அப்பா. ஹல்லேலூயா. உமக்காய் ஓடு அப்பா. ஹல்லேலூயா. அப்பா பலனை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா மீதியான மேலையில் அப்பா நீங்கள் இடைப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு 5 வசனங்கள் அடங்கிய சங்கீதம். ஆனால் 5 வசனமாக இருந்தாலும் அநேக சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அவருடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இப்படி ஒரு கொஸ்டினோட சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்குறதுக்கும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறதுக்கும் ஒரு சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். அவன் எப்படி இருக்கணுமா? உத்தமனாய் நடக்கணும். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு 2ஆம் வசனம். ஃபஸ்ட்டு நம்ம நடக்கிற காரியத்தில் உத்தமமாக இருக்கணும். உத்தமமாக நடக்கணும். நீதியை தான் நடப்பிக்கணும். அநீதி செய்கிறவர்கள் ஆண்டவருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ண முடியாது. அதுபோல் மனதார சத்தியத்தை பேசணும். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சத்தியமாக நம்ம சொல்ல முடியாது. மனதார நம்ம சத்தியத்தை பேசும்போது அடுத்தவங்களுக்கு அது ரீச் ஆகும். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். அவன் தன் நாவினால் புறங்கூற மாட்டான். புறங்கூறாத அந்த குணம் நமக்கு வேண்டும். தன் நாவினால் புறங்கூறாமல் இருக்கிறவன் தான் பரிசுத்த பர்வதத்தில் அவருடைய கூடாரத்தில் தங்க தகுதியுள்ளவனாக இருக்கிறான். அதேமாதிரி தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் ஒருத்தவங்களுக்கு இந்த பேச்சு பேசினா அவங்களுக்கு அது அவமானமாக இருக்கும், அது அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சும், ஆனால் அந்த நேரத்தில் அது சம்மந்தமே இல்லைனாலும் அந்த பேச்சை எடுத்து அது ஒரு டாப்பிக்காக உருவாக்கி கம்பெனியில் நிறைய கம்பெனியில் பார்த்துருக்கோம். ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா, ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நின்றுட்டாங்கன்னா அவங்கள பற்றி உடனே பேசி அதோட காரியத்தை நம்ம பேசி ஒரு நிந்தையான பேச்சு அந்த நேரத்தில் எடுப்போம். அப்போ அவங்க மனசு வலிக்கும். அந்த மாதிரி செய்யாமல் இருப்பான்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்புறம் இன்னொன்று, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிற மனுஷனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக ஆண்டவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணக்கூடிய மகனாக இருப்பான். அவருடைய கூடாரத்தில் தங்குகிற பாத்திரனாக இருப்பான். அதேமாரி ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஒருவேளை நம்ம ப்ராமிஸ் பண்ணிடுவோம், அப்போ அந்த ப்ராமிஸ் பண்ணதுக்கு நமக்கு அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இல்லாமல் இருந்தாலும், ஆனால் அதை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படக்கூடிய நபராக இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணக்கூடிய மகனாக இருக்கிறான். கடைசி வசனமாக, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். தன் பணத்தை, இன்றைக்கி நிறைய பேர் பணம் வச்சுருக்கவங்க கடன் கொடுக்குறாங்க, ஆனால் வட்டிக்கு விடுறத பார்க்குறோம். அந்த மாதிரி தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். ஒருத்தருக்கு விரோதமாக நம்ம அவன் குற்றமே இல்லைனாலும் அவன்கிட்ட ஃபைன், ஒரு சிலர் ஃபைன் போடுவாங்க, அவங்களுக்கு வருமானம் தேடுது. அந்த மாதிரி பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். அந்த கையீடு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் போட்டு, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படியெல்லாம் இந்த தகுதிகள்லாம் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கக்கூடியனாகவும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணக்கூடியனாகவும் இருக்கிறான்னு சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்துகிறார். இந்த சங்கீதத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லோரும் இருக்கும் இடங்களில் நாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்கின்றார். ஏனென்று சொன்னால், நாம் அவருடைய கூடாரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? தங்கி இருக்கிறோம். அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிற ஒரு சின்ன கூட்டமாக நாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஒரு சில வழிமுறைகளையும் கர்த்தர் இந்த சங்கீதத்து பகுதியின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்.
எல்லோரும் உணர்ந்தவர்களாக உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உத்தமமாய் நம்முடைய நடக்கையை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஒரு உணர்வோடு நம் எல்லோரும் நம்முடைய இருதயம், சிந்தை எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக நாம் ஏறெடுத்து, இது தேவனுடைய ஆராதனை நேரமாய் காணப்படுகின்றன. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்தெந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றாரோ எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் இந்த இடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் பார்ப்பது போல ஆபிரகாம் தன்னுடைய மகனை அந்த கட்டையின் மீது வைத்து பலி கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் அதை நிறுத்தும் பொழுது அதிலிருந்து எடுத்து தேவனை முதலாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்திலே பலியிடுகின்றார். தன்னுடைய ஒரே மகனையும் தேவனுக்காய் கொடுப்பதற்கு துணிந்த ஒரு இருதயம், எதையும் தேவனுக்காய் இழப்பதற்கு உள்ள ஒரு இருதயம், அந்த ஒரு இருதயத்தோடு நாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லோரும் நாம் தனித்தனியாய் நாம் ஆராதிக்கலாம். நாம் எல்லோரும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற அந்த பாடலை, அந்த 2வது பாடலை நாம் பாடி, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவது. எல்லோரும் வாய்களை திறந்து செல்லாமா? எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால், மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், இது எதினா என்னோடு இருப்பதினா. சொல்லாம எல்லாரும் வாய்களை திறந்து, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. இந்த ஒரு உணர்வோடு நம் எல்லோரோடும் தேவன் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். நமது மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நாம் தனித்தனியாக நாம் எல்லோரும் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பார்க்கும்போது நிறைய பேர் சோகமா இருக்காங்க. எனக்கு தெரியல என்னண்டு. அவங்களுக்கு தமிழ் புரியாதுன்னா தெலுங்கு அவங்களுக்கு थोड़ा तक समझ आएगा? ओके ओके. வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்லீப் மூட்ல இருந்து அப்படியே வேக்கப் மூடு கொண்டு வரணும். ஏன்னா எல்லாம் கரெக்டாக போகும். இந்த வசனத்தை கேட்கும்போது தான் எல்லாருக்குமே அது ஏன் நம்ம மனுஷ தப்பு கிடையாது, சத்துரு அங்கே தான் தடை பண்ணி வைப்பான். ஏன்னா எல்லா மனுஷனையும் விடுதலை ஆக்குறது சத்தியம். அந்த சத்தியத்தை தான் உள்ளே போக விடாமல் மைண்ட் எங்கேயோ கொண்டு போகிறது, தூக்க கலக்கத்துக்குள்ளே போகிறது, டயர்டுக்குள்ளே போகிறது. அப்போ தான் ஒரு மிஸ்கால் வரும், பக்கத்தில் உள்ளவங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம். எல்லாமே நடக்க எப்போ தெரியுமா? சத்தியத்தை கேட்கும்போது. ஹல்லேலூயா. இப்போ சத்தியம் தானே விடுதலை ஆக்கிறான். அந்த சத்தியத்தை கேட்க விடாமல் பண்ணுறது தான் அவன் வேலை. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் சாப்டர் 17. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லும், டேவிட் கோலியாத். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. கர்த்தர் அதில் இன்றைக்கி ஆவியானவங்களோடு என்னோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தானே? सबको मालूम है ना वो चैप्टर, கோலியாத், டேவிட். ஓகே, அதுலேருந்து சில காரியங்கள், 4 காரியங்கள் நம்ம இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோட பேச போகிறார். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு முதல் வசனத்தையும் 1-3 வரை, பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ்தமீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தியர் அந்த பக்கத்திலே ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ எப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனம் ஒரு மேலே மவுண்டன் மேலே நிற்கிறாங்க, பெலிஸ்திய ஜனம் ஒரு மவுண்டன் மேலே நிற்கிறாங்க, நடுவில் வேலி. ஹல்லேலூயா. ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இப்போ 2 மலையில் 2 கூட்டம் நிற்கிறாங்க, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இதுதான் அந்த நீங்கள் கண் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க. இதில் இந்த கோலியாத் என்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பெலிஸ்திய அந்த மலையிலேருந்து அப்படியே இறங்கி வந்து அந்த பள்ளத்தாக்கில் நிற்பான். ஹல்லேலூயா. நின்று அவன் அங்கேருந்து தான் சத்தம் போடுறது. என்னன்னு அவன் சொல்கிற ஒரே ஒரு காரியம், இவ்வளோ பேர் அவ்வளோ பேர் அடிச்சுக்க வேண்டாம், ஒருத்தன் கூட வாங்க, உங்கள் இஸ்ரவேல் ஜனத்துலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து என்னோட நேருக்கு நேராக சண்டை போடுங்க. அப்படி சண்டை போட்டுட்டேன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக வேலைக்காரனாக மாறிடுவோம். ஹல்லேலூயா. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். அப்போது இதை 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள். இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் எப்படிப்பட்டவன்றது அடுத்த காரியம். இவன் ஒரு பெலிஸ்தியன், காத் ஊரான். அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய ஹைட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு, நம்ம கணக்கு படிப்பாட்டா ஒரு 10 அடி உயரம். ஹல்லேலூயா. ஏன்னா 6 முழம் 1 ஜான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா ஒரு 10 feet ஹைட்டு அவன் வந்து ஒரு யுத்த வீரன், சால்ஜர். நம்மளோட பாஷையில் சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். அவன் வந்து டெய்லி 40 டேஸாக ஒன்றை தான் சொல்லிட்டு இருக்கான், ஒரே வார்த்தையை. ஆனால் இதை கேட்டவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால், சவுல் ராஜா அவருடைய மக்கள் எல்லாம் இதனால் கலங்கி பயந்து போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பயமுறுத்துகிற காரியம் நடந்துட்டுருக்கு. இப்போது 40 நாள் இப்படி சொல்லிட்டு இருக்கான்னா என்ன புரியுதுன்னு சொன்னால், யுத்தமும் நடக்குதில்லை, இதில் தோல்வி ஜெயம் கூட வருதில்லை. இது ஒரு பெரிய போராட்டம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சில விஷயங்கள் இருக்கும். நம்மளுக்கு முன்னேறியும் போக முடியாது, அதை மேற்கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. அங்கே நின்றுட்டு நம்மளை அது ஒரு அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு டிப்ரெஸ்டாகவே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஒப்படா சொன்னால், கோலியாத்தை முடித்தா தான் யுத்தமே ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. யுத்தம் வந்தால் தான் ஜெயிக்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ யுத்தத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இந்த மக்களை பயமுறுத்தி இவங்களை அப்படியே கலங்கி போகப்படுற விஷயம் என்னன்னா கோலியாத். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு சில நேரத்தில் சில விஷயம் நம்மளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, ஜெபிக்க விடாது. ஜெபித்தா உங்களுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. அதை மேற்கொண்டு அடுத்தபடி போனால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த பிளெஸிங்கை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கோலியாத் என்கிற மாதிரியான காரியங்கள் நம்மளை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பயம், ஒரு கலக்கம், அடுத்த ஸ்டெப் போக முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இவன் எப்படிப்பட்டவன்றதை நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு வசனமாக படிக்க முடியாது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், சவுல் கூட அவ்வளோ பெரிய படையே இருக்குது, உண்மை தானே? அவனுக்கு பெரிய ஆர்மி குரூப்பே இருக்குது.
சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதில் யார் இருக்காங்கன்னு சொன்னால் ஈசாயிட மொத்தம் 8 பசங்க. இதில் கடைசி தான் தாவீது, லாஸ்ட் சன் தான் டேவிட். ஆனால் அதுக்கு முன்னாடி 7 பேர் இருக்காங்க. இதில் 3 பேர், ஃபர்ஸ்ட் 3 அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் சவுல் கிட்ட. அவங்க பெரிய சோல்ஜர்ஸ். ஹல்லேலூயா. பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமான சும்மா இருக்கிற எல்லாத்தையும் எங்கள் சோல்ஜரில் எடுத்துக்க மாட்டான், ஆர்மியில் எடுத்துக்க மாட்டான். ஆனால் அவங்கெல்லாம் வந்தீங்கன்னா 3 பேரும் நல்ல வாட்ட சாட்டமான 3 பேர் எங்கே இருக்கானுங்க? சவுல் பக்கத்தில் அவனுடைய கூட்டத்தில் தான் நிற்கிறாங்க. இதில் கடைசி பையன் இவன் என்ன பண்ணுற வேலை? இவன் ஆடு மேய்க்கிறவன். யார்? தாவீது. ஆடு மேய்க்கிற சின்ன பையன், வாலிப பையன், அழகான பையன். அப்படி தான் போட்டிருக்கு, சிவந்த மேனி. ஹல்லேலூயா. அழகான பையன், சின்ன வாலிப பையன் டேவிட். இவன்ட வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. இப்போ இந்த 3 பேர் யார் அங்கே இருக்காங்கன்னு சொன்னால் இவன் அண்ணமான பேர் எலியாபு, அமினதாப்பு, சம்மா. இவங்க 3 பேர் அங்கே தான் இருக்காங்க. இப்போ இவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ போய் உன் அண்ணன்மாரை பார்த்துட்டு அவனுங்களை விசாரிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வறுத்த பயறு, ஹல்லேலூயா, வறுத்த பயரும் அப்பமும் சீஸ், நம்ம லாங்குவேஜில் சொன்னால் சீஸ் பால் கட்டின்னு இருக்கும், ஹல்லேலூயா, இதையும் கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? அங்கே நிற்பான், பேக்கேஜ் கீப்பர் மாதிரி ஒருத்தர் நிற்பான். அவன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா, அவங்க சுகமாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணும்? ஆடை நீ மாற்றிட்டு இருக்க, ஒரு காவலாளிகிட்ட விட்டுட்டு நீ போ. இவன் என்ன பண்ணுறான்? அதிகாலமே எலும்பி ஆடெல்லாம் கொண்டு போய் அந்த ஃபீல்டில் விட்டுட்டு அங்கே ஒருத்தனை பிடிச்சி, நீ பார்த்துக்க ஆட்டை, நான் போய் வாரேன்னு சொல்லிட்டு இவன் எங்கே போகிறான்? யுத்தம் நடக்கிற அந்த ஏரியாவுக்கு போகிறான். போய் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அப்பா கொடுத்தது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இவன் திரும்பி வரல. நம்மளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, என்ன நடக்குன்னு பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம், நம்மளுக்கே தோணுது. இவன் வாலிப பையன் என்ன பண்ணுறான்? அதுக்குள்ளே போகிறான். ஹல்லேலூயா. பாளையத்துக்குள்ளே போய் கேட்குறான். அப்போ இவன் கத்திக்கிட்டு இருக்கான், அந்த கோழி இது யார், என்ன நடக்குதுன்னு இவன் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு கேட்குறான், இவனை கொன்னுட்டா என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. இவனை கொன்னுட்டா என்ன கிடைக்கும்? அப்போ சொல்கிறாங்க அங்கே இஸ்ரவேல் ஜனம் யாரோ ஒருத்தவங்கன்னு பார்த்து சொல்கிறான், இவனை கொன்னுட்டேன்னு சொன்னால் சவுல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மகளும் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் வசத்தை தான் சொல்லிட்டு இருக்கேங்க. மகளும் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும். நம்ம பாஷையில் சொன்னால் இன்சென்டிவ் மாதிரி அவன் ஃபேமிலிக்கே கிடைக்கும். ஹல்லேலூயா. பெரிய பேரும் கிடைக்கும். இதெல்லாம் என்னது? கோலியாத்தை வீழ்த்திட்டா கிடைக்கும். ஹல்லேலூயா. இவன் இன்னொரு வாட்டி இன்னொருத்தட்ட போய் கேட்குறான், 2வது வாட்டியும் கேட்குறான். கன்ஃபர்மேஷன் அதே தான் கிடைக்குது இவனுக்கு. 3வது வாட்டியும் போய் கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அதே தான் திரும்பியும் சொல்லுவாங்க. இதை பேசிட்டு இருக்கும்போது இவன் அண்ணன் பார்த்துட்டு அவன் கேட்குறான், இவனுக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை? நம்ம பாஷையிலே நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா? அப்படி தான் வசனம் சொல்லுது. 28 வசனம் பாருங்க. அந்த மனுஷனோடு அவன் பேசி கொண்டிருக்கிறான். அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, ஹல்லேலூயா, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகள் நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். ஹல்லேலூயா. அவன் சம்பந்தமே இல்லாமல் திட்டுறானுங்க. வந்தது அவன் நல்லது செய்ய. ஹல்லேலூயா. என்ன நல்லது? அண்ணன் மாற பார்த்துட்டு விசாரிச்சுட்டு கொடுத்துட்டு போகணும். ஆனால் இவன் கொடுக்கல. கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு உடனே அங்கே போகாமல் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதை கேட்டோடனே இவன் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, நான் கோலியாத்தை வீழ்த்துறேன்றான். ஹல்லேலூயா. சொன்ன இந்த நியூஸ் யாருக்கு போகுதுன்னு சொன்னால் சவுல்கிட்ட போயிடுச்சு. சவுல் கூப்பிட்டு அனுப்புகிறாரு, வா. பார்த்தோன்னே நம்மளா தானே அதான் கேட்டிருப்போம், சின்ன பயலாக இருக்கானே, உண்மைதானே? கோலியாத்து நிற்கிறான் 10 அடியில், பெரிய வீரன். அவனை குறித்து வர்ணிச்சேன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. அவன் ஒரு யுத்த வீரனாக எப்படி இருப்பானோ, ஹெல்மெட், ஷீல்டு, கோட்டு எல்லாம் போட்டு நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு தயாரான மனுஷன். ஹல்லேலூயா. அது ஒவ்வொன்றை சொல்லும்போது அந்த ஹெல்மெட் எவ்வளோ வெயிட் இருக்குது எல்லாமே போடப்பட்டிருக்குங்க. நீ போய் வாசிச்சு பாருங்க. அந்த ஷீல்டு 500 ஷேக்கல்னு போட்டுப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் 58 கிலோ கிட்ட ஆயிடுச்சுங்க. தூக்குறது எப்படி கஷ்டம். 50-55 கிலோ. நான் நினைக்கிறேன் தாவீது வெயிட்டே அந்த அளவு தான் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா வாலிப பையன் தானே, 17-18 வயசு பையன் எவ்வளோ வெயிட் இருப்பான், அவ்வளோதானே இருப்பான். அந்த வெயிட்டுக்கு அவன் ஷீல்டே வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. அவனுடைய அந்த ஆயுத திங்ஸை தூக்குறதுக்கே ஒருத்தன் கூட போவான். ஹல்லேலூயா. கோலியாத் நடந்து போறோம்னா அவன் பக்கத்தில் பரிசை தூக்குறதுக்காக ஒருத்தன் நிற்பான். ஹல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ இவன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்குறதுக்கே ஒருத்தன் வேணுங்க. ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட கோலியாத்து? இவனை பார்த்தா சவுல் கேட்குறான், நீ சின்ன பையனாக இருக்க, இளைஞனா இருக்கியே, நீ போய் வாசிச்சு பாருங்க. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன். ஹல்லேலூயா. அவன் ஹைட்டு 10 அடிக்கு இருக்கான்.
அப்போ தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? கரெக்டு தான், அவனெல்லாம் கரெக்டு தான், ஆனா நான் சொல்றேன் என் காரியங்களை கர்த்தரை கூட இருந்து என்னெல்லாம் செஞ்சார். ஹல்லேலூயா. என்ன செஞ்சார்னா, நான் ஆடு மேய்க்கும் போது கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, என் ஆட்டை பிடிக்க பார்த்துச்சு, நான் அவன் எல்லாத்தையுமே கொண்டு போட்டேங்க. ஏன்னா கர்த்தரை கூட இருந்தாரு. ஹல்லேலூயா. இப்ப நான் அதுல ஒன்னா நினைச்சு கோலியாத்த போட்டு தள்ளிடுறேன். ஹல்லேலூயா. இவன் சொல்ற வார்த்தை அப்படிதான், அதுல ஒன்னா நினைச்சுக்கிறேன், அந்த ஒரு கரடியாவோ ஒரு சிங்கமாவோ நினைச்சிட்டு நான் அவனையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்றான். சரி, ஓகே, என்ன நினைச்சின்னு தெரியல. உடனே சொல்றான், அப்ப நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பாராகன்னு சவுல் சொல்லிட்டு வாப்பா கூப்பிட்டு இப்ப ட்ரெஸ்ஸிங் நடக்குது. ஹல்லேலூயா. என்ன ட்ரெஸ்ஸிங்டா? நீ யுத்தத்துக்கெல்லாம் போற, வா, உனக்கும் அப்படியே உடுப்பை போட்டு கோட்டை போட்டு ஷீல்டை கொடுத்து பட்டயத்தை கொடுத்தா இவன் போட்டு நடந்து பார்க்குறான். நான் நினச்சி பார்க்குறீங்க எப்படி நடந்து பார்த்துருப்பான். அதெல்லாம் போட்டு பட்டயத்தை இவனுக்கு செட்டே ஆகாதுங்க இது. ஹல்லேலூயா. இவன் சொல்கிறான், இது எனக்கெல்லாம் அபியாசம் கிடையாது, எனக்கு இது பழக்கம் கிடையாது, என்னால் முடியாது, ஆனால் இதெல்லாம் கழட்டி வச்சிருங்க, நான் எப்பயும் போல போகிறேன்றான். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வசனம் வேணாலும் வாசி. 29 வசனம் பாருங்க, 38 39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் மேல் போட்டு ஹெல்மெட்டை போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தருவித்து ஷீல்டையும் கொடுத்து அவனுடைய பட்டயத்தை சுவாடையும் கொடுத்து தாவீது தன் வஸ்திரம் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. ஹல்லேலூயா. இவனுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாத விஷயங்க. களைஞ்சி போட்டு என்ன பண்றான்னா, நம்ம எப்பயும் போலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவனுக்கு தெரிஞ்சதை ஆடு மேய்ச்சவனாச்சே தடியை எடுக்கிறான். ஹல்லேலூயா. ஆற்றில் இருந்த கூழாங்கால் 5 எடுக்கிறான், அதை அவனுடைய அடைப்பையில போட்டுக்கிறான், அவன் கவனம் எடுக்கிறான், போறான். ஹல்லேலூயா. நான் இது அடுத்தது உங்களுக்கு அப்படியே சப்ஜெக்ட் ஆவிக்குரிய காரியங்கள் நான் பேச வரேன். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட்டா சொல்லிட்டு முடிக்கிறேன். ஹல்லேலூயா. போறான். போயிட்டு என்ன பண்றான்னு சொன்னா, இப்போ அப்படியே நடந்து போயாச்சு, போயிட்டு போய் யுத்த களத்துக்கு போயிருக்க பாருங்க. பெலிஸ்தியனுடைய நடந்து தாவீது தண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசை பிடிக்க அவனுக்கு முன்பாக இது வந்து அவன் முன்னாடி போயிட்டு இருக்க. இப்போ பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான அவன் சிவந்த மேயும் உள்ளமா இருந்த அவனை அசட்டை பண்ணினான். இப்போ என்ன பண்றான்னு சொன்னா, இப்போ பார்க்கறதுக்கு குட்டி பையமா இருக்கான், அழகான பையனா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவனை அசட்டை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் சொல்றான், அவனுக்கு கோபம் வந்துருச்சுங்க பெலிஸ்தியனுக்கு. ஏன்னா அவன் யுத்தத்துக்கு ரெடியாக வந்திருக்கான். இவன் கேட்குறான், நீ தடியோடு வாரத்துக்கு நான் என்ன நாயா? ஹல்லேலூயா. நம்ம ஊரில் தடி இருப்பு இருக்கு, நாய் அடிக்க இருப்போம் தானே. ஹல்லேலூயா. தடியோடு வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறானுங்க. சொல்லிட்டு அவனுடைய தேவனுடைய நாமங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவனை சபிச்சானாம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவன் கேட்குறான், அதான் வார்த்தைங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தரை நாம் இடத்தில் உன்னத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இவன் என்ன பண்ணுறான், நீ நாயின்னு சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் வாரது எப்படின்னு சொன்னால், நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. வர்றேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், போகிறான். போய் இவன் வாரான் இவனை கொல்றதுக்காக. யாரு? பெலிஸ்தியன். அவன் வர்றான். இவன் ஓடி போய் இவன் கவனில் கல்லை வச்சு அவன் நெற்றியில் அடித்தான். அவன் முகங்குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. இதுதான் இதனுடைய ஷாட்டு. அப்புறம் இவன் கையில் பட்டயம் கிடையாதுங்க. யார் கையில்? தாவீது கையில் பட்டயம் கிடையாது. இவன் என்ன பண்ணுறான்டா, அங்கேருந்து ஓடி போய் பெலிஸ்தியன் இருக்கிற பட்டயத்தையே எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவனோட தலையை எருசலேமுக்கு கொண்டு போனான். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ அடுத்ததான் இப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்கு வர்றோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு சில பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா. இதை கோலியத்தை போல நம்மளுக்கு மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் வரும்போது செய்ய வேண்டிய 4 விஷயம் தான் நான் பேச வந்த காரியம். ஹல்லேலூயா. முதலாவது, நம்ம அந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம முன்னேறி சொல்லும் போது நெகட்டிவ்ஸ் கேட்போம். ஹல்லேலூயா. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க வேணாம். ஹல்லேலூயா. தாவீது அந்த பாளையத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் அண்ணன் தான் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறான். நீ எதுக்கு வந்த? நீ வந்ததுக்கு இந்த முகாந்திரம் என்ன? நீ உன் வேலை இது கிடையாது, நீ ஆடுகள் பின்னாடி இருக்காம இங்கே இடத்துக்கு வந்த, உனக்கு எதுக்கு இந்த அசட்டு தைரியம், உனக்கு எதுக்கு இந்த இதயத்தில் அகங்காரம் அப்படின்னு கேட்குறான். இதே தாங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம சில காரியங்களை நடப்பிக்கும் போது நம்மளை சுற்றி சில நெகட்டிவ்ஸ் காரியங்களை பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும்,
ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனை சந்திக்க வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த தெளிவு இருக்குமே ஆனால் நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கூட்டு சேர்றதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம அந்த காரியத்துல நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ்ல யாராவது ஒரு மனுஷன் நம்மளுக்கு நெகட்டிவ்ஸா சொன்னா அதை கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்காதீங்க. ஹல்லேலூயா. இவன் அன்னைக்கு தாவீது அண்ணன் சொல்லிட்டான்னு சொல்லி திரும்பி போயிருந்தான்னு சொன்னா முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஜெயம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியமா இருக்கலாம், நம்மளுடைய வேலையா இருக்கலாம், நம்ம எடுக்கிற கர்த்தருடைய ஒரு காரியமா இருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்துட்டோம், அதை குறித்து நீங்க முன்னேறும் போது அநேகர் பேசுவாங்க. ஹல்லேலூயா. நெகட்டிவ்ஸா பேசுவாங்க. இது நடக்குமா, இது உனக்கு தேவையா, இதுல உனக்கு முடியுமா, இதெல்லாம் பேசும்போது முன்னே உனக்கு நினைச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ரிவார்டு என்னது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், நீ என்ன வேணாலும் பேசு, எனக்கு சவுல் வச்சிருக்கிற ரிவார்ட் என்ன. ஹல்லேலூயா. 3 பேர்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, என்ன கிடைக்கும் எனக்கு, இவனை கொண்டு போட்டான், இவனை கொன்னுட்டா எனக்கு என்ன கிடைக்கும் ரிவார்டு. ஹல்லேலூயா. சவுல் சொல்றான் அவன் மகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது அவனுக்கு. நான் சொல்றது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற ரிவார்ட் என்னது அது நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எவன் வேணாலும் யார் வேணாலும் நம்மளை குறித்து நெகட்டிவ்ஸா பேசும்போது உதறி தள்ளி கொண்டு லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது. ரெண்டாவது காரியம், கர்த்தர் முன்பு செய்தவைகளை நினைச்சு பார்க்க வேண்டும். உண்மைதான், கோலியாத் நிற்கிறது உண்மைதான். கோலியாத் எப்படிப்பட்ட என்கிறதும் தாவீதுக்கு தெரியும். அவனை கண்ணாடி பார்த்துட்டான். ஆனா அவனுக்கு கோலியாத் ஒரு பொருட்டாக இல்லை. ஏனென்னு சொன்னால் கர்த்தர் செய்த காரியத்தை அவன் நினைத்து பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில கர்த்தர் முன்ன இப்படி செய்திருக்கிறார், முன்னுடைய காரியத்தில் ஆண்டவர் இப்படி ஜெயம் கொடுத்திருக்கிறார், ஆகவே என் முன்பு நிற்கிற கோலியாத் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அந்த தெளிவு அவனுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன் யுவர் பாஸ்ட் கர்த்தர் என்ன செய்தார். ஹல்லேலூயா. அதை நினைச்சு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது நினைச்சாங்க, கரடியை நான் ஒரு விசை கொன்று போட்டேன், சிங்கத்தை கொன்று போட்டேன், அப்போ கர்த்தர் என் கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு கோலியாத்தை நான் மேற்கொள்ளும் போதும் கர்த்தர் என் கூட வருவார், என் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகிற யுத்தத்துல, நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில, நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கூட வருவார். ஹல்லேலூயா. விலகாத கர்த்தர், வாக்கு மாறாத கர்த்தர் என் கூட உங்க கூட இருக்காரு. ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது, எல்லா காரியத்திலும் அவர் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒண்ணு தெரியுமாங்க, அந்த நாமத்துக்கு ஈடு இணையா உலகத்துல ஒரு நாமமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பிலிப்பியர்ல சொல்லும் போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் தன்னை தாழ்த்தினதுனால பிதாவானவர் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு கீழே தாங்க எல்லாமே. ஹல்லேலூயா. அவராலும் அவருக்குள்ளும் அவருக்காக உருவாக்கப்பட்டது எல்லாம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உபயோகப்படுத்தும் போது அதுல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ஜெயம் எடுக்கணுமா, இந்த மனுஷ தயவும் உண்டாகலாம், ஆனா ஜெயம் எடுக்கிறது அவருடைய நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல அவ்வளவு பவர் இருக்குங்க. நீங்க வேதத்துல படிக்கிறீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு சாப்டர்ல படிக்கும் போது சில இடத்துல சில காரியங்கள் நடந்திருக்கும். அந்த காரியத்துல அவருக்கு ஒவ்வொரு நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் வெளிப்படுத்தினாரு. ஹல்லேலூயா. ஐ ஆம் வெளிப்படுத்தினாரு. நான் இருக்கிறவரா இருக்கிற வெளிப்படுத்தின கர்த்தர் அவரை யெகோவாவாக வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலமாக வெளிப்படுத்தினார், யெகோவா ஷம்மாவாக வெளிப்படுத்தினார், யெகோவா நிஷியாக வெளிப்படுத்தினார், எபினேசரா வெளிப்படுத்தினார். இதெல்லாம் அவர் வெளிப்படுத்தினது எப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலையில அவர் என்னவாக வெளிப்பட்டாரோ அதற்கு அவங்க வச்ச பேர் தான் அது. ஹல்லேலூயா. அவர் வச்ச பேருங்க. கிதியோனுக்கு வெளிப்படுத்தின போது அவன் சாகாதனால யெகோவா ஷாலம்னு பேரிட்டான். ஹல்லேலூயா. மோசே யுத்தத்துல வெற்றி பெற்ற போது யெகோவா நிசி என்று பேர் வச்சான். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோரியா மலையில ஆட்டுக்குட்டியை கொடுத்த போது அவர் பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டதுனால அவன் பேர் வச்சான். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய நாமங்கள் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என் சூழ்நிலை, உங்க சூழ்நிலையில அவர் வெளிப்படுகிற அந்த நாமத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அதுல ஒரு வல்லமை இருக்குங்க. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவா இருந்தா அவர் சுகம் கொடுக்கிற தேவனா கடந்து வருவார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலம்னு சொன்னார், என் கூட உங்க கூட இருக்கிறவராக அவர் சமாதானம் கொடுக்க கடந்து வருவாருங்க. ஹல்லேலூயா.
அப்போ அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. அதனால தான் தாவீது அதை தெரிந்து கொண்டதுனால தான் சொல்கிறான், ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று அவன் அறிந்தவனாக, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அவன் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் யுத்தத்துக்கு போறேன்டா, அவர் இராணுவங்களின் கர்த்தராக அந்த இடத்துல வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்ட தாவீது சொல்கிறான், நீ ஈட்டியோடும் நீ அம்போடும் நீ எல்லாத்தோடையும் வர, பட்டயத்தோடு வர, நான் ஒன்னாலேயும் வரல, அவருடைய நாமத்தினால வருகிறேன். எப்படிப்பட்ட நாமம் என்று சொல்லி அழகா சொல்லுவானுங்க, நானோ நீ நின்றிருக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தின் இடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. 45வது வசனங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அவருடைய நாமத்தினால தான் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனையில நீங்க எதெல்லாம் சொல்லி புலம்பி அழுகிறீங்களோ அதை விட பெரிய வல்லம் எதுக்கு தெரியுமா? அவருடைய நாமத்தை சொல்றதுல. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, எனக்கு நீங்க வெற்றி தருவீங்க, ஜெயக்கொடி ஏற்ற வைப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வல்லமை கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தை உடையவர் அவரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக 47வது வசனம் பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன தெரியுமா? யுத்தம் கர்த்தருடைய என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் போயிட்டு இருக்கிற பாதையில நம்ம இன்னைக்கு சூழ்நிலைகள் அதை பார்க்கும்போது ஏதோ நானும் நீங்களும் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. அந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அந்த தெளிவு இருக்குமே என்றால் உங்களுடைய பயம் மாறும். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பயந்து சில காரியங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ யுத்தம் என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறனால, யுத்தம் உங்களுடைய நினைச்சிட்டு இருக்கிறனால இல்லைங்க. யுத்தம் கர்த்தருடையது என்ற தெளிவு என்னைக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வருதோ அன்னைக்கு அதை குறித்து பயம் இருக்காது என்ற ஒரு திட நம்பிக்கை வருங்க. எப்படி நம்பிக்கைன்னா, யுத்தம் கர்த்தருடையது, நான் சும்மா இருப்பேன், அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் அமர்ந்திருந்து அவர் யார் என்றதை அறியும்படியாகத்தான் அந்த யுத்தத்துக்குள் அனுப்பிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் யுத்தத்தில் நானும் நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்க அவர் இல்லாமல். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு அந்த ஒரு தெளிவுக்குள்ள வர வேண்டும். இந்த 4 விஷயம். 1, நெகட்டிவ்ஸை கேட்காதீங்க. 2வது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில முன்பு செய்தவர்களை எண்ணி பாருங்க. 3வது, அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. 4வது, யுத்தம் கர்த்தருடையது என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வாங்க. ஹல்லேலூயா. இந்த 4 விஷயமும் உங்க சூழ்நிலையில நீங்க புரிந்து கொள்வீங்கன்னு சொன்னா உங்க சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா? இன்னைக்கு நிறைய சாட்சி கேட்போம். ஹல்லேலூயா. நிறைய சாட்சி கேட்போம். உடனே மைண்டில் வரும், அது அவங்களுக்கு எனக்கு எங்கங்க அப்படியெல்லாம் நடத்துகிறவா போகுது, அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுருவோம். ஹல்லேலூயா. இல்லை, ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி செஞ்சார்னா ஆண்டவர் எனக்கு நினையாத நேரத்தில் எதிர்பார்க்காத விதமாக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விதமாக செய்ய மாட்டார், அவர் நினைக்கிற பிரகாரமாய் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் யுத்தம் வந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் நான் சொல்கிற யுத்தம்ன்றது சில போராட்டங்களுக்கு சில வேலையே இல்லைன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை நம்ம எப்படி திரும்ப எடுத்துக்கிறோம்? நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிறது. ஹல்லேலூயா. ஐயோ, இது என்னால் முடியாது, என் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார், ஏன் இதுக்கு எனக்கு ஒன்று, இது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய யுத்தம். இதில் நான் ஜஸ்ட் அங்கே அட்டெண்டன்ஸை கொடுத்து நிற்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அட்டெண்டன்ஸ் கொடுத்து நிற்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அவர் செய்து முடிப்பார். அன்று சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கூட உங்க கூடையும் அவர் ஜெயம் எடுத்தவராக ஜெயம் கொடுக்கும்படியாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெளிவு நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறுங்க. 40 நாள் இவங்களுக்கு இந்த சூழ்நிலை கடந்து போக வந்துச்சு. ஹல்லேலூயா. பெலிஸ்திய ஜனத்துக்கு 40 நாள் எப்படின்னா அந்த ஒரே வார்த்தையை கேட்டு கேட்டு கலங்கி போனாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்தை விட்டு இவங்க முன்னேற முடியலைங்க. ஆனால் என்னைக்கு இதை தாவீது என்கிறவன் வந்தானோ இறங்கி, ஹல்லேலூயா, அன்னைக்கு அந்த கோலியாத்தை தீர்த்ததுக்கு பின்பாகத்தான் யுத்தம் மும்முரமாச்சுங்க. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நானும் நீங்களும் பதுங்கி இருக்கிறதுக்காக என் ஆண்டவர் அழைக்கலை. ஒரு விஷயம் நினச்சிக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு யுத்தமோ ஒரு போராட்டமோ வரும்போது நீங்கள் ஓடி ஒழிக்கும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. முன்னேறி செல்ல பாருங்க. ஹல்லேலூயா. முன்னேறி சொன்னா தாங்க இஸ்ரவேலை ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால கோலியாத் எம்மாத்திரம் என் ஆண்டவருக்கு முன்பா. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு இல்லாததுனால ஐயோ எனக்கு நடக்கலைன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா,
எனக்கு அது தெரியல, இது தெரியல, நான் இதாக என்னால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வேலை எனக்கு கிடைக்கல, எனக்கு டிகிரி இல்லாதனால கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. என் ஆண்டவர் அதை உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு போகிறதுக்கு சவுல் எல்லாவற்றையும் போட்டு அவனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. சவுல் நினைக்கிறான் யுத்த வீரனை வீழ்த்துறதுக்கு இவன் இப்படி தான் போகணும் அவன் நினைக்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்றுமே வேணாம், என்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நான் போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு உங்களை எடுத்துட்டாருன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இல்லாதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களை பயன்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. கிதியோன் அப்படித்தாங்க பயந்து போயிருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு மட்டும் தேவையான கோதுமையை கொண்டு போய் அவன் கெபிக்குள்ளே வச்சுட்டு அதை அவன் அதை இது பண்ணிட்டு இருக்கான், க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. எதுக்குன்னு சொன்னால் பயம். மீதியான் வந்துவான், வந்து நம்மளையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான்னு பயத்தில் இருக்கான். அங்கே தேவதூதன் தோண்டி சொல்கிறான், நீதான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீதியான கையிலேருந்து ரட்சிக்க போகணும். இவன் சொல்லுவான், ஐயோ நான் ரொம்ப சின்னவனுங்க, நான் ரொம்ப எளியவனுங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், இருக்கிற பலத்தோடே போ. ஹல்லேலூயா. உனக்கு புது பலன் தருவேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா. இன்னும் உனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் தர்றேன்னு சொல்லலை. எதையும் இருக்கிற பலத்தோடே போ, நீ போயினா ரட்சிக்கிறது நான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியத்துல நீங்க இருக்கிற பலத்தோடு போங்க, இருக்கிற காரியத்தோடு போங்க. கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது அவனுக்கு தெரிஞ்சது, பழக்கப்பட்டது தடி, அவனுக்கு தெரிஞ்சது கவன், அவனுக்கு தெரிஞ்சது கூழாங்கல். ஹல்லேலூயா. இதோட தான் அவன் போனான். எனக்கு பட்டயத்தை தானும் கேட்கல, எனக்கு ஹெல்மெட்டை தானும் கேட்கல, எனக்கு ஷீல்டை தானும் கேட்கல. ஹல்லேலூயா. அதை போட்டாலும் எனக்கு பழக்கம் இல்லாத யூஸ் பண்ண தெரியாதுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியும்ன்றதும் தெரியும், என்னெல்லாம் தெரியாதுன்றதும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால அவர் இருக்கிறத வச்சு உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த தெளிவு தாவீதுக்கு இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், எனக்கு பழக்கப்பட்ட தடி போதும், எனக்கு பழக்கப்பட்டதோட நான் போகிறேன், ஆனால் ஜெயம் கொடுக்கறது கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் எதுவுமே போட்டுக்கல, இங்கே எக்ஸ்ட்ரா போகிறான். போனதுக்கப்புறம் அவன் எப்படி தெரியுமா, ஆண்டவரை தான் சொல்கிறீங்க, அந்த இடத்துல நீ ப்ரெசன்ஸ் ஆனால் உனக்கு இல்லாத ஆண்டவர் தருவார். உண்மைதானே? இவன் போய் நிற்கிறாங்க, இவன்கிட்ட பட்டயம் இல்லை, உண்மைதான். கவன் கல்லை வச்சு அடிச்சு அவன் குப்புற விழுந்தாச்சு, வெட்டுறதுக்கு பட்டயம் இல்லை, உண்மைதான். ஆனால் சத்ருவின் ஆயுதத்தையே அவன் ஆயுதமாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்மளுக்கு சில நேரம் ஆயுதமே இல்லைங்க, நான் நிர்வாணம், அதாவது நிர்வாணியாய் கர்த்தர் முன்பாக நிற்கும் போதும் என் ஆண்டவர் அதற்கு ஏற்றதை தந்து என்னை உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறான்னு சொன்னால், இவன்கிட்ட பட்டயம் இல்லைங்க கோலியாத்தை கட் பண்ணுறதுக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடி போகிறான். அந்த பெலிஸ்தியனுடைய பட்டயத்தை எடுத்துத்தான் இவனை கழுத்தை விட்டுறான். ஹல்லேலூயா. இப்படித்தாங்க நீங்கள் போய் ப்ரெசன்ட் ஆனால் போதுங்க, என் ஆண்டவர் அந்த எதிரின் கையில் இருக்கிற ஆயுதத்தை உங்கள் ஆயுதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனுக்கு அதுதான் ஆயுதம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இவன் தலையை வெட்டிட்டு எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறதோட மாத்திரம் இல்லைங்க, அதில் வார்த்தை வாசிப்பாங்க, கோலியாத்துல அத்தனை ஆயுதத்தையும் கொண்டு அவன் கூடாரத்தில் வைத்தாண்டு இருக்கும். ஹல்லேலூயா. இவன் எதுக்குமே ஆசைப்பட்டு அவனை கொல்லலை, ஆனால் அவ்வளோ ஆயுதமும் அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சுங்க. ஹல்லேலூயா. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, நம்ம என்னைக்கு சத்ருவை மீட்கொள்கிறோமோ, சத்ரு எதெல்லாம் அபகரித்து வச்சிருக்கோம் அதெல்லாம் எனக்கும் உங்களுக்கு சொந்தமாக்கி கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ரு என்னைக்கு நம்மள்ட்ட வந்து பறிக்க தான் பார்ப்பான். ஹல்லேலூயா. அவன் சும்மா வர்றான், கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். ஹல்லேலூயா. யோவான்ல அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப என்னை உங்களை சும்மா வச்சுட்டு போறதுக்கு வர்றது இல்லை. ஆனா என்னைக்கு நம்ம ஜெயம் எடுக்கிறோமோ அவனுடைய அத்தனம் என்னுடையதாய் மாறும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் கோரேஸ்ல இருந்து, கோரேசு யோசிச்சு பாருங்க, கோரேசு வந்து புறஜாதி. ஹல்லேலூயா. மேதிய ராஜ்யத்தின் ஒரு ராஜா, அவன் புறஜாதி. ஆனால் கர்த்தர் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படியாக ஒரு கோரேசின் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை கரத்தை பிடிச்சு நீ இவன் தான் அப்படின்றத அவனை சொல்லி அவன் இருதயத்தை தூண்டி அவனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் தூண்டினார். ஹல்லேலூயா. இதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, என் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் உயர்த்துவதற்காக அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த எந்த கோரேசையும் ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய காரியத்துல நான் இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்,
அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக ஒரு தாவீதாக நீங்கள் எழும்பும் வர உங்களுக்கு ஆண்டவர் எந்த காரியத்தையும் அனுமதிக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எப்படி தெரியுமா, கோலியாத்துக்களை பார்க்கும்போது 2 விஷயம் இருக்குதுங்க. எனக்கு என் ஆண்டவர் அந்த கோலியாத்தை வீழ்த்த அழைத்தாரே, ஆனால் நான் முன்ன போய் நிற்க ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தெரியுமா, அநேகர் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களா சொல்றேன், விசுவாசிகளை சொல்றேன், கோலியாத்தா முன்ன போகிறதுக்கு பயம். 10 பேர் ஆள் கூப்பிடுறது, வாங்க வாங்க வாங்க, எதுக்குங்க? என் ஆண்டவர் இருக்கிற பலத்தோடு தான் போக சொன்னார். ஹல்லேலூயா. 2வது இன்னும் முன்குறிச்சாரு. என்ன முன்குறிச்சாண்டா, என்னை கொண்டு உங்களை கொண்டு தான் செய்வார். ஹல்லேலூயா. 3வது எனக்கு பலனில்லை, உங்களுக்கு பலனில்லை, கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கையில் இருக்கிறதோட போங்க, உங்கள் கையில் இருக்கிறதோட போங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் யார் என்கிற தெளிவு இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அந்த தெளிவு மாத்திரம் இருந்தால் போதுங்க. இன்னைக்கு வர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த சூழ்நிலை கடக்க மாட்டேன்னு எத்தனை நேரம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த சூழ்நிலையோட முடிஞ்சு போயிடும் எத்தனை முறை நினச்சிருப்போம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். உண்மைதானே? உண்மைதானே? இஸ்ரவேல் ஜனம் வருது, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். செங்கடல் முன்பாக நிற்கும் போது பின்னாடி பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து நிற்குது. முன்னாடி செங்கடல். எங்கே போகிறது? இவங்க நினைக்கிறாங்க, புலம்புறாங்க, அங்கே சாகிறதுக்கு அங்கே என்னது கல்லறை இல்லாமையா இங்கே வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. மோசேட்ட சொன்னார். மோசே பார்க்கும்போது மோசே கிட்ட சொன்னார், உன் கையில் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. உன் கையில் என்ன இருக்குது? கோலை உன் செங்கலுக்கு முன்பாக நீட்டு. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, உன்கிட்ட என்ன இருக்குது அதை கர்த்தர் சொல்லும் போது நீட்டுறதுக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமாகும் போது என் ஆண்டவர் செங்கடலையும் பிளப்பார், கோலியாத்தையும் வீழ்த்துறதுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னாரா, உன்கிட்ட இல்லாத ஏதாவது தேடிட்டு வான்னு சொன்னாரா? எடுத்துட்டு வான்னு சொல்லலை. ஹல்லேலூயா. உன் கையில் என்ன இருக்குது? கொடுத்த கோல் தான் இருக்குது. நீட்டு. சமுத்திரத்தை பார்த்து சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல அத்தனை ஜனங்களும் போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதான் சொல்கிறவாரு, கர்த்தர் உங்களுடைய கையில் என்ன இருக்கிறது தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது, உங்கள் இருதயத்தில் இருக்கிறது என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு உண்மைதான், எனக்கு இந்த பைசா வச்சுட்டு இந்த பணத்தை வச்சுட்டு என்னுடைய சேவையை சந்திக்க முடியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னுடைய படிப்பு இவ்வளோதான், ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் ஞானம் இவ்வளவுதான் தெரியும், என் சரீர பலன் இவ்வளவுதான், என் ஆண்டவருக்கு தெரியும். என்னால் ஓட முடியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உனக்கு இருக்கிற பலத்தை, உன் கையில் இருக்கிறத வச்சு என் ஆண்டவர் கோலியாத்தை வீழ்த்தும்படியாய், செங்கடலை பிரிக்கும்படியாய் என் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே சத்துருக்களை காணும்போது, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாத போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஏன் சொன்னால், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவரை நானும் நீங்களும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை மட்டும் மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி சொல்லி ஜெயம் எடுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தாங்க ஜெயம் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும்போது அவர் நாமங்களை உபயோகப்படுத்துறது குறவுங்க, தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஜெபிக்கும்போது அவர் நாமத்தை நம்ம பயன்படுத்துறது குறவு. நம்மளுடைய காரியத்தை தான் சொல்லிட்டு இருப்போம், நம்ம காரியத்தை. ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இதில் போயிட்டுருக்கேன். நான் அதை விட அவரை உயர்த்தும் போது அந்த வல்லமை என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்குங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு உங்கள் ஜெபங்களை மாற்றி பாருங்கள். எப்படின்னு சொன்னால், என் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் யெகோவா ஷாலோமாய் கடந்து வாங்க. என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, ஆனால் யெகோவா ஷாலோம், உங்கள் சமாதானம் கடந்து வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள், மாறும். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் எடுக்க முடியல, யெகோவா நிசி, நீங்கள் கடந்து வாங்க, என் கரங்களை உங்களுக்கு நேராக உயர்த்துறேன். ஹல்லேலூயா. சரண்டர் பண்ணுங்க. அன்றைக்கி அப்படி தான் பண்ணாங்க. மோசே கையை தூக்கிட்டே இருந்தாங்க, முடியல. 2 பக்கம் ஹெல்ப்புக்கு 2 பேர், வேறு எதுக்கும் யுத்தத்துக்கு இல்லைங்க, கையை தூக்கி பிடிக்க. ஹல்லேலூயா. இவங்க கையை தூக்கும் போதெல்லாம் அமலேக்கியரை மேற்கொண்டாங்க. கை தாழ வரும்போது அமலேக்கியர் அவங்கள மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கி நானும் நீங்களும் நினைக்க வேண்டியது, அந்த பர்வதத்துக்கு நேராய், அந்த பரத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி, யெகோவா நிசி, என் வாழ்க்கையில் ஜெயம் தாங்கன்னு கேட்கும்போது ஜெயம் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அவர் வெளிப்படுத்தும் போதும் மோசே கேட்டார், உங்கள் நாமம் என்னப்பா? உங்கள் நாமம் என்னப்பா?
இருக்கிறவராகவே இருக்கிறேன்னாரு. ஏன்னு சொன்னா, எனக்கு தெரியும் நான் இந்த கூட்டத்துக்குள்ள போனா உன்னை அனுப்பினது யாருன்னு கேட்பாங்க. உண்மைதானே? இவ்வளோ நாள் அடிமையில் இருக்கேன், கூக்குரல் இட்டுட்டு இருக்கேன், அடிமை கொத்தடிமையா இருக்கேன். பொறுத்த வந்துட்டு உங்களை நான் ரட்சிப்பேன், உங்களை நான் வெளியே அனுப்புவேன்னு கேட்டா நீ யாருடா, உன்னை யார் அனுப்பினதுன்னு கேட்பாங்க தானே. ஹல்லேலூயா. கேட்டா சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்டா, நீங்க இருக்கிற சூழ்நிலையில நான் அப்படியாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. நீங்க இருக்கிற சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அந்த இடத்துல. எப்படி நான் நீ பார்க்குற பிரகாரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தகப்பனாய் பார்த்தாய் தகப்பன், எஜமானனாய் பார்த்தாய் எஜமானன் அவர், என் நண்பனாய் பார்த்தார் நண்பன் அவர். ஹல்லேலூயா. உண்மைதான். அவர் அதனால தான் இருக்கிறார். அந்த நாமத்தை பயன்படுத்துங்க, அந்த நாமத்தை பயன்படுத்துங்க. வேதத்தில் எத்தனை யுத்தங்களை பார்த்துருப்பீங்க. எல்லா யுத்தத்திலையும் என் ஆண்டவர் அவர் மகிமை அவர் இழந்து போகாமல் இருக்க சில நேரங்களில் அவர் எப்படியெல்லாம் மாற்றினார் தெரியுமா? அவருக்கு தெரியும் இந்த இடத்துல நீ மகிமை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதுக்காக, யுத்தம் என்னுடையது என்று வெளிப்படுத்துவதற்காக கிதியோன்ட்ட சொல்லுவார், யுத்தத்துக்கு போ, மீதியானியரோட யுத்தத்துக்கு போன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 20,000 பேர் வருவான், 10,000 பேர் வருவான். சொல்லுவார், ஆஹா இவ்வளோ பேர் மிச்சம், வேண்டாம், எல்லாத்தையும் ஓடி போய் தண்ணி குடிக்க சொல்லு. ஆற்றுல ஓடுறானுங்க, 1000 பேரும் ஓடுறானுங்க. அதில் கொஞ்சம் பேர் முழங்கால் படிட்டு நக்கி நாய் மாதிரி குடிக்கிறானுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நாய் மாதிரி தண்ணி குடிக்கிறானுங்க. ஓஹோ, இவன் தான் குவாலிஃபைட். 300 பேர், வெறும் 300 பேர், 300 பேரோட யுத்தத்துக்கு போ. ஏன்னு சொன்னால் இவ்வளோ பேரும் போயிட்டு யுத்தத்தை நடத்திட்டா, ஓ நாங்கள் தான் வின் பண்ணிட்டோம், நாங்கள் தான் நீ சொல்லிடுவேன். வேண்டாம், வெறும் 300 பேரோட போ. அங்கேயும் ஒரு பட்டயமும் வேணாம், ஒரு ஈட்டியும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஒரு பானை எடுத்துக்க, தீவெட்டியை பிடிச்சிக்க. ஹல்லேலூயா. தீவெட்டியை பிடிச்சிக்க. பானையும் தீவெட்டியோட எவனா யுத்தத்துக்கு போவானா? ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய பட்டயம் கிதியோன். பாடு. இந்த மாதிரி காரியங்களையே ஆண்டவர் செய்ய வைக்கிறான்னு சொன்னா கர்த்தருடையது தான் யுத்தம். ஹல்லேலூயா. அதை புரியும்படியாக என் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்கள் பாருங்களேன், பெரிய நம்ம முயற்சி எடுப்போம், நம்ம தான் செய்கிறோம், நான் தாண்டி எல்லாம் போய் முட்டி மோதி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு, ஆண்டவரே ஒன்றும் நடக்கலை, இனி நீங்கள் தான். அந்த சிச்சுவேஷன் வரும் வர ஆண்டவர் அலைய விடுவார். ஹல்லேலூயா. அந்த சிச்சுவேஷன் வர அலைய விடுவார். ரீசன் என்ன தெரியுமா? அந்த நிலைமைக்கு வந்தால் தான் யுத்தம் கர்த்தருடையதுன்ற தெளிவு வரும். ஹல்லேலூயா. எவ்வளோ வாழ்க்கையில் செஞ்சுருக்கோம், எவ்வளோ முயற்சிகள் செஞ்சுருக்கோம், எல்லாம் ஜீரோ, ஒன்றுமே நடக்கலை. காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல உன் சுயம் எங்கள் சுயம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம சுயத்தில் வெளிப்பட்டிருப்போம், என்னால் முடியும், எனக்கு தெரியும், நான் இந்த ஆளை பிடிச்சா நடக்கும். எத்தனை முறை ஏமாந்து போயிருக்கோம், இந்த ஆள் மூலமாக போனால் இந்த வேலை கிடச்சிரும். நெவர், நடக்காது. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அதை அனுமதிச்சுட்டாண்டா அவர் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். ஹல்லேலூயா. அடைச்சிடுவார் அந்த வழியை. ஹல்லேலூயா. நீங்கள் இவர் மூலமாக ஒரு ஃபேவர் கிடைக்குன்னு போவீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேவரை க்ளோஸ் பண்ணிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரீசன், நான் அங்கே இருக்கணும், எனக்கு அந்த மகிமை கிடைக்கணும், நான் தான் அந்த இடத்துல வெளிப்படணும். ஹல்லேலூயா. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. எப்படின்னு சொன்னால், நீங்கள் தான்ப்பா, இந்த யுத்தம் உங்களுடையது, ஜெயம் கொடுக்குறது நீங்கள், இதில் உங்கள் நாமம் தான் மகிமைப்பட போகுது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் என் ஆண்டவர் கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய பலனை தருவார். ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய பலனை தருவார். ஹல்லேலூயா. ஆயுதத்தை தரமாட்டாரு, பலனை தருவார். ஹல்லேலூயா. அதனால் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் சுய முயற்சி எடுத்து மோதி முட்டிட்டு வந்து நிற்காம ஆண்டவர் சமூகத்தில் ஃபஸ்ட்டே, அப்பா இது உங்களது தான், நீங்கள் தான் இந்த இடத்துல, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யுத்தத்தை அவர் அழகாய் முடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வாங்க, என் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். ஆகவே ஒன்றே ஒரு காரியம் தாங்க, தாவீதுக்கு ஒரு பலனும் இல்லை, அவன் சின்ன பையன்தான், ஆனால் அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் பெரியது, அவன் அறிந்திருந்த ஜீவனுள்ள தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக ஜெயம் கொடுத்த கர்த்தர் என்ற அறிவு அவனுக்குள்ள இருந்தது. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் இனியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கோலியாத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. 2 நிமிஷம் கேட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இன்னைக்கு பேசிச்சோ அதை உங்கள் இருதயத்துக்கு முன்பாக கொண்டு வாங்க.
2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னோட பேசிச்சின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேரா, அது கர்த்தருக்கு உங்களுக்கும் உள்ள ஒரு கவனன்ட் மாதிரி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நீங்கள் வெளிப்பட்டனதுக்காய் நன்றி. எனக்கு இன்னைக்கு ஜெயம் கொடுக்கறதுக்குரிய பாதை நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி. இன்னைக்கு நான் கோலியாத்தை மேற்கொள்ள என் தேவனீர் என்னை பயன்படுத்த போறதுக்காய் நன்றி. ஆண்டவர், இந்த யுத்தம் உம்முடையது என்று நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி அப்பா. உங்க நாமத்தை கொண்டு எனக்கு ஜெயம் எடுக்க நீர் சொல்லிக் கொடுத்ததுக்காய் நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. முற்றிலும் எங்களை உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாய் உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நான் கடந்து போற சூழ்நிலைகள், இந்த பிள்ளைகள் கடந்து போற சூழ்நிலைகள்ல என் தேவனின் ஜெயம் கொடுக்க போறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, இருக்கிற பலத்தோட இந்த பிள்ளைகள் போறாங்கப்பா. கையில் இருக்கிறது தனிதான், கையில் இருக்கிறது கவன் தான், கையில் இருக்கிறது கூழாங்கல் தான். ஆனால் என் தேவன் ஜெயம் கொடுக்க போறீங்க, ஜெயம் கொடுக்க போறீங்க. அந்த கோலியாத் எப்படி நம்மளை பயன்படுத்தினாலும், கோலியாத் எப்படி பெரிய மகா வீரனா இருந்தாலும், இந்த தேவன் இன்னைக்கு உங்க நாமத்தினால் நாங்க போறோம்ப்பா. உங்க நாமத்தினால் நாங்க போறோம். அவனை வீழ்த்துவதற்காய், அவனை ஜெயமெடுப்பதற்காய், அவனை நிர்மூலமாக்குறதுக்கு இயேசு என்கிற நாமம் போதும். அந்த நாமம் பெரிய நாமம் போதும். அந்த நாமத்தினால் நாங்க ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.